சுட சுட தூத்துக்குடி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. இதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் கொத்தமல்லி தேங்காய் இது மூணுத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி காரம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துப்போம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 5 குண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம். அதை கீரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். 3 தக்காளியும் இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா அது பொரிஞ்சு வர டைமில் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன கைப்பிடி வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சர் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே நீங்கள் தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை போட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உடனே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ண உடனே கூடவே நீங்கள் மீன் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் மத்தி எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த மீன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் போட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வந்தோடனே குழம்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொதித்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் இதே தான் நீங்கள் வீட்டில் செய்வீங்க. இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமலாஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.